2024ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சை பகுதி 1 வினாத்தாளில் 31வது வினாவாக வந்த வினாவை இந்த காணொளியூடாக கலந்துரையாட இருக்கிறோம். ஒரு நிரையில் 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் பின்வருமாறு உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. உரு B காட்டியுள்ளவாறு அவர்கள் 1ஆம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் 2ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளையின் இடது பக்கத்திலும் 3ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளையின் வலது பக்கத்திலும் 4ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும் என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர். ஒரு நிரையில் 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் பின்வரும் உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. உரு Bயில் காட்டியவாறு அவர்கள் 1ஆம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் 2ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும் 3ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளையின் வலப்பக்கத்திலும் 4ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும் என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர். ஆகவே இங்கே பாருங்கள், தரப்பட்டிருக்கிறது 1ஆம் பிள்ளைக்கு இடது பக்கத்தில் 2ஆம் பிள்ளையும் 1ஆம் பிள்ளையில் வலது பக்கத்தில் 3ஆம் பிள்ளையும் நிற்கிறாங்க. ஆகவே இடது பக்கத்தில் 2ஆம் பிள்ளையில் இடது பக்கத்தில் 4ஆவது பிள்ளையும் 3ஆம் பிள்ளையின் வலது பக்கத்தில் 5ஆம் பிள்ளையும் நிற்கிறார். அதே மாதிரி 6க்கு இடது பக்கம் 8ம் 5க்கு வலது பக்கம் 7ம் நிற்கிறார். 8க்கு இடது பக்கம் 10ம் 7க்கு வலது பக்கம் 9ம் நிற்கிறார். 10க்கு இடது பக்கம் 12ம் 9க்கு வலது பக்கம் 11ம் நிற்கிறார். கேட்கப்பட்ட வினா, அவ்வாறு அவர்கள் நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின் இரு பக்கங்களிலும் நிற்பவர்கள் யாவர்? அவ்வாறு அவர்கள் நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின் இரு பக்கங்களிலும் நிற்பவர்கள் யாவர்? 10ஆம் பிள்ளை இங்கே காட்டப்பட்டிருக்கு. 10ஆம் பிள்ளை அவங்களோட வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பேர் நிற்கிறாங்க. 8ம் 12ம் 8ஆம் பிள்ளையும் 12ஆம் பிள்ளையும். ஆகவே இதுக்கு சரியான விடை 3வது விடை.